வெளியிடுவார்கள். புத்தகத்தின் முதல் பதிப்பை வெளியிட்ட பத்மஸ்ரீ அப்தல்சலாம் சார் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள சான்றோர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். புத்தகத்தில் தேங்க்யூ. இந்திய அலுவலர் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு நீதியரசர் ஸ்ரீ வி. கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னாடையை அளிக்கிறேன். ஜஸ்டிஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அளிக்கப்படும். அதே புக்கு ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணி காட்டுங்க சார். அப்படியே காட்டுங்க சார். புக் அதே தான் சார். இங்க பாருங்க சார். Times which I think is a very collection of motivational poems. Dr. K.G. Bhaktavasalam, who was here and who had unfortunately had to go out. Dr. Thiru Armstrong, Dr. Professor Manoharan, who had just given the wonderful PowerPoint presentation. Mr. P.R. Sampath, the President of the Indian Officers Association. Dr. Bashir Ahmed, Dr. R. Perumal, Dr. Rajeshwari Perumal, about whom so many nice things were said by the author. Dr. Shivan, Dr. M. Varadan, advocate and member of the Tamil Nadu Bar Council. Family members of Judge A. Ratnavelu, Srimati G. Bhanumati Ratnavelu, R. Gayatri Ratnavelu, and his son, Commander Thiru Dr. Karthik Madesh Ratnavelu. Distinguished guests, ladies and gentlemen. It is a great pleasure that I stand here to release this wonderful book, Times Will. And on going through the said book, I found that it was an expression of words which were designed in a manner which lifted their heart. I had prepared a speech to be delivered, but I think I would rather give an extempore speech on the nature of the function which had happened so long. நீதிபதி திரு ரத்னவேலு அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து கொண்டு அவர் மீது வைத்திருந்த பாசத்தை எடுத்து வைக்கும்படி எப்படி அவருக்கு மரியாதை செலுத்தினார்களே என்பதை பார்க்கும் பொழுது நான் வியப்படைந்தேன். அவர் உண்மையிலேயே ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் முதன்மை மாவட்ட நீதிபதியாக இருக்கும் பொழுது எப்படி அனைவரையும் அணைத்துக் கொண்டு தன் செயல்பாடுகளை செய்தார் என்பதற்கு உதாரணமாக இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தன்னுடைய அனுபவத்தில் பல்வேறு மக்களை சந்தித்திருக்கிறார். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ற சட்ட உதவி மையத்தில் தலைவராக இருந்திருக்கும் நேரத்தில் தன் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து எண்ணங்களையும்
இந்த கவிதைகள் மூலமாக எடுத்து உரைத்திருக்கிறார். மிக அற்புதமான சில வாக்கியங்களை அதில் கூறியிருக்கிறார். புத்தகத்தை முதலில் என்னிடம் கொடுத்த பொழுது அதை நான் முதலில் மேலோட்டமாக பார்த்தேன். பிறகு அதை பார்த்த பிறகு ஒவ்வொரு பக்கத்தையும் பார்க்க ஆவல் ஏற்பட்டது. Immortal soul. There's one poem called Immortal Soul. நம்முடைய ஜீவன் எப்படி அழியாமல் இருக்கும் என்பதை அந்த தலைப்பை எடுத்து கூறுகிறது. Immortal Soul. அந்த இரண்டு வார்த்தைகளிலுமே ஒரு பெரிய ஒரு big idea behind it. அதில் அவர் கூறுகிறார், Immortal Soul என்று இருக்கும் அந்த ஆத்மா, ஓ thou art immortal soul என்று கூறாமல் அதற்கு பிறகு arise awake from the battered hope. எந்த ஆவல் உங்களுக்கு இருந்ததோ அது எப்படி அதை அடித்துக் கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் எழுந்திருங்கள், விழித்திருங்கள் என்று கூறுகிறார். பிறகு அவர் கூறுகிறார், plant a strong faith. ஒரு சின்ன விதை எப்படி ஒரு பெரிய மரமாக வளர்கிறதோ அம்மாதிரி ஒரு சின்ன விதையை, ஒரு ஹோப் என்ற ஒரு ஆவல், ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விதையை மனதில் வையுங்கள், அது நன்றாக மலரும் என்று கூறியிருக்கிறார். அது ஜீவ ஆத்மாவை பொறுத்து. அடுத்தது ஒரு கவிதையை பார்த்தால் மனதை பற்றி கூறியிருக்கிறார். ஓ மைண்ட், தை பவர் என்று கூறியிருக்கிறார். நம்முடைய மனதில் நாம் மிக நண்பர்கள் அனைவரும் டிப்ரெஷன் என்றும் எப்படி நான் கஷ்டப்படுகிறேன் என்று கூறும் அனைவருக்கும் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். மனதில் இருக்கும் சக்தியை பற்றி கூறியிருக்கிறார். தை பவர் என்று கூறினார். அதில் ஓ மைண்ட் ஆன் த இமோஷனல் ரூல் என்று கூறியிருக்கிறார். எப்படி அது ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி சந்திக்கிறது என்பதை பற்றி கூறி the waves of lifestyle என்று கூறினார். டாக்டர் அவர்கள் சற்று முன் முதலில் பேசும் பொழுது எப்படி இந்த செல்போன்களை பற்றி கூறினார். அதை எப்படி சிறு வயதில் யாருக்காவது கொடுத்தால் அதை பிடித்து அதையே பார்த்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தினரிடம் ஒரு தொடர்பில்லாமல் ஒரு நபர் வெளியே செல்கிறார் என்பதை எடுத்துக்காட்டாக அவர் செல்போனை பற்றி கூறினார். இவர் அதை தான் the waves of lifestyle, மிகவும் அற்புதமான வாக்கியங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு அலை போல் மேலும் கீழும் செல்கிறதோ அதைத்தான் எடுத்து கூறுகிறார், the waves of lifestyle என்று. மீண்டும் ஒரு கவிதையை பற்றி கூற விரும்புகிறேன். அது the voiceless. வாய்ஸ் என்றால் வார்த்தை, வாய்ஸ்லெஸ் என்றால் வார்த்தையே இல்லாமல், ஒரு குரலே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி அவர் எடுத்து கூறியிருக்கிறார். அதை பற்றி கூறும் பொழுது லைக் த ஃபிளிக்கர் லேம்ப் எக்லிப்ஸ் இன் தி பிரீஸ், எப்படி ஒரு சின்ன அகல் விளக்கு காற்று வந்தால் அணைகிறதோ அதை பற்றி கூறுகிறார். அப்படித்தான் வார்த்தைகளே இல்லாமல் எப்படி மனதில் இருப்பதை எடுத்து கூற இயலாமல் இருப்பவர்களை பற்றி கூறுகிறார். அவர்களுக்கு பிளாசமிங் ட்ரீம் என்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கிறது. கனவில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம், அதை பற்றி கூறுகிறார். வார்த்தைகள் இல்லை, ஆனால் மனதில் இருக்கும் கனவுகள் பிளாசம் ஆகியிருக்கின்றன என்று. மீண்டும் ஒன்று கூறுகிறார், டெம்பிள் ஆஃப் ஃபெய்த் என்று. மிக அற்புதமான வாக்கியங்கள். இதைத்தான் ஆங்கிலத்தில் கூறியிருக்கிறார்கள். ஒரு கவிஞன் என்றால், ஒரு பொயட் யாராக இருக்க முடியும் என்றால், சாதாரணமான சில வார்த்தைகளை கூறுபவர் கவிஞனாக இருக்க முடியாது. இப்பொழுது என்னுடைய இந்த நான் இப்பொழுது பேசும் பொழுது சாதாரண வார்த்தையை தான் touching on almost everything written in the book. So my role has become simpler. When I was coming to the hall in the morning, thinking about the book, which is a collection of English poems, I thought I should speak only in English. But my predecessors, both Dr. Bhaktavachalam and Justice Karthikeyan, have shown the way that it can be bilingual.
in a way that is good. When you say something in your mother tongue, it comes from your heart. It brings out something more than what you are saying in another language, however sound you are in that language. At the outset, I must congratulate the author of the book, very good friend of all of us, who was my principal district judge in Coimbatore. That's why people from Coimbatore is having a special attraction for him. பாரதி கூறியது போல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது எங்கும் காணோம் என்றார். அதையே சற்று மாற்றி நான் அறிந்த என்னோடு பழகிய மாவட்ட நீதிபதிகளிலே நம்முடைய நண்பர் மாண்புமிகு அன்புமிகு பாசமிகு ரத்தனவேடு போன்ற ஒரு அருமையான நீதிபதியை பார்த்ததில்லை, கண்டதில்லை. அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்வு நடப்பது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் நம்முடைய ஐஓஏ தலைவர் சம்பத் அவர்கள் இருக்கிறார், அவர்களுக்கும் தெரியும். பல நீதிபதிகள் இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள். இந்த கட்டிடம் உருவாவதற்கு அப்பொழுது முதல் காரணமாக பிரதாப் சிங், ஜஸ்டிஸ் பிரதாப் சிங் என்பதும் தெரியும். அந்த வகையிலே இந்த அரங்கத்தில் நீதிபதிகள் பெருமளவில் இன்றும் உறுப்பினராக இருக்கின்ற ஐஓஏ அரங்கத்திலே நீதிபதி எழுதிய நூல் வெளியிடப்படுவது மிகவும் பொருத்தமானது. அதன் தலைவராக அதாவது அந்த நீதிபதிகள் பல தலைவராக இருந்து கூறினேன். அரங்கம் உருவாவதற்கு எப்படி பிரதாப் சிங் அவர்கள் தலைவராக இருந்தபோது அமைந்ததோ அதை போல இன்றைய தினம் இந்த ஐஓஏ செயல்பாடுகள் முன்னெடுத்து செல்லப்படுவதற்கும் பல புதுமையான திட்டங்களும் வெற்றிகரமான செயல்பாடுகள் அமைவதற்கு இன்றைய தலைவர் நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி முன்னாள் ஐஏஎஸ் சம்பத்தனுடைய முயற்சி மிகவும் சிறப்பாக இருக்கிறது போல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐஓஏ உறுப்பினருக்கான சமீபத்தில் கூட அப்போலோ மருத்துவமனை இணைந்து மிக சிறந்த வகையிலே ஒரு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டிருக்கிறது. நண்பர் சண்முகசுந்தரம் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தினமும் அனுப்புகின்ற குறுஞ்செய்திகள் மூலம் எப்படி புதுமையான பல புதிய திட்டங்களை இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று நான் தினமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே நம்முடைய ஐஓஏ தலைவர் சம்பத் அவர்களுடைய வாழ்த்துக்கள், அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற அதிகாரிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். Really, I am extremely happy to be here at this pleasant morning in the galaxy of all good hearts, intellectuals, high court judges, all great friends. First of all, I'm very happy to honor Honorable Justice C.V. Karthikeyan. All of you know Justice Karthikeyan is a very dynamic judge, kind, lovable, highly humanitarian judge. He delivered very remarkable judgments in High Court. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் சி.வி. கார்த்திகேயன் அவர்கள் பல வழக்குகளை மனிதநேயத்துடன் அளித்திருக்கிறார். நீதி எங்கே இருக்கிறதோ அங்கு ஆழமாக சென்று நீதி வழங்குகிறார். குற்றவாளிகளை கடுமையாக தண்டிப்பதில் மிகவும் நேர்த்தியாக உள்ளார் என்று குறிப்பிடுகிறேன். So, such judge has come here to spare time to peruse and study and read my humble poem, that is Times Will Carefully. So out of that analysis, he has expressed very encomiums and on me about my style of poems. Really, it's a very, his expression is boon to me, a boon to my literary pursuits. Actually boon to me my poetic thoughts at this hour, because I'm very proud to state, by God's grace, by Lord Madheshwara,
I got such a very inputs, enthusiasm, dynamism from his words. So at this juncture, I want to express grateful thanks to five great souls. Number one, Lord Madheshwara. நான் வணங்குகிற மாதேஸ்வரன் தெய்வத்திற்கு நான் வணங்குகிறேன். A great soul. Secondly, my parents, father and mother. Thirdly, my wife, my daughter, my son. Fourth, Guru, my teachers. Throughout my career, Coimbatore, Kalavi, Anand village. And fifth, my beloved friends. Throughout they have extended cordial friendships. அது உதாரணத்துக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே ஒருத்தர் பிந்தி செய்ய முடியாது. நண்பர் வரதன் முதல் கொண்டு டாக்டர் பஷீர் வரை, டாக்டர் சிவன் வரை, நண்பர்கள் கிருஷ்ணன், கரண் சிங், ஜெயராமன், மூணு பேரும் அவர் சொல்வதில் எனக்கு பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இவர் கல்லாயிலிருந்து ஆரம்பித்து நண்பர் லா காலேஜ் நண்பர் வரதன் வரை அன்புக்கு இமயமாக இருப்பவர்கள். So they have stood as a Himalaya in their friendships. So I have very special gratitude. I owe my heart to Varadan for all his very friendship. And D. Krishnan, Jayaraman of Samalpati, Krishnan, the current teacher, who have come from all over Anandur, Kalavi village, and other Shankar also, all his friends. And apart from that, very humble, very peaceful, only for friendship, only lovable judge, Justice Mr. Ravi, because he doesn't want to identify to others. He is sitting High Court judge, sitting calmly, Mr. Ravi. He is belongs to my batch. So it's very calmly. In spite of my persuasion, he likes to be seated there. High Court judge. So very, very happy. That is only for friendship, not for anything else. So Mr. I very special gratitude to Mr. Justice Ravi for having come over here and extend your esteemed presence for appreciating this humble soul's quality and this hour. Very grateful to you, Mr. Ravi. Then this is a very hectic victory. மூன்றாவது victory. என்னென்றால் the first victory, 2008, I written a book on power of legal awareness. For the first time, as a sitting judge, I wrote. That book was delivered. That book has been presented, appreciated, distributed by then Chief Justice Gokhale. That Justice Gokhale became a Supreme Court Justice later. He appreciated. He convened a special meeting in Judicial Academy 2010, 23/1/2010. He distributed my books, 500 books, to all district judges for getting guidance from the book. Really very happy, I was moved. So a special gratitude to our justice. Another Justice Subhash Reddy, Honorable Justice J.P. Shah. The second book, Consumer as a Judge, Novorore Nilivadi. That book has been released by Justice Raghupati and in the presence of Mr. then Vice Chancellor Dr. Thandavan, and the fullest cooperation, sincere friendship of Mr. then Principal of Pachamas College, Mr. Kandasavan. He is a very, very lovable friend. He has taken much time to organize the function in Madras University 2030. Then thirdly, here this book is. I took 3 years nearly for completing this book. Correction by the computers. This book really, one thing I want to say, my special gratitude to my daughter R. Gayatri Rattanvelu in Amadita. Because 2016 I visited Baltimore. I stayed there for a short sojourn for 6 months.
My daughter provided a separate room adjacent to the tiny forest that is Baltimore area. I never anticipated that such a flow of thoughts from my medical heart and in that room. கடவுள் அருளால என் டாக்டர் அமைச்சு கொடுத்த இடம் பொய்டிக் தாட்ஸா வந்தது. உண்மையிலே தான். They are all so he is coming. Come here. This is my daughter. She is a student of BA literature in Siddharth College, Trichy. She studied MS Communication, Master MA Communication, Master from PSC. Studied MBA at Master, that is same PSC. She is a very moral booster for me, along with his mother, Bhanuvati Ratnavelu, who is also moral booster. My son Karthik Maurya, no bounds. He has been a very dynamic, spirited gentleman, commander, not only in Navy, but also commander in my thoughts also. I have very special gratitude to my wife, and daughter, and son, Commander Karthik Maurya, who has come here. He has delivered a welcome speech. So in that Baltimore, I got such a very flow of thoughts for these points. And also no birds, because I dealt all these points, 5 points. Faith in God, faith in yourself, உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்கள் மீது கடவுள் நம்பிக்கை வையுங்கள், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் கோல், ஆக்கப்பூர்வமான லட்சியங்கள், பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. விவேகானந்தர் சொல்ற மாதிரி எது நினைக்கிறாய் அதுவாகிறாய். 99 டைம்ஸ் தவறலாம், ஆனா ஒரு முறை இன்னொரு முயற்சி பண்ணுவாங்க கட்டாயம். I got experience.